நீங்க சொல்லியிருந்தீங்க வாக்கு சதவீதம் இந்த வருஷம் வந்து வரலாறு காணாத வாக்குப்பதிவுன்னு எல்லாரும் கூறப்படும் போது ரெண்டு விதமான ஒரு பேச்சு இருந்தது. ஒன்னு வந்து டிவிகே வருகை அப்படின்னு சொல்லப்பட்டது, இன்னொன்னு வந்து எஸ்ஐஆர்னு சொல்லப்பட்டது. நீங்களும் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா வாக்காளர்களுமே ஒவ்வொரு குறிப்பிட்ட தொகுதியில், அதாவது குறிப்பா இந்த நட்சத்திர தொகுதிகள் எல்லாம் பார்க்கும்பொழுது கொளத்தூரா இருக்கட்டும், கொளத்தூர்ல 75,000 வாக்குகள் அதிகமாகிருக்கு, வாக்காளர்கள் அதிகமாகிருக்காங்க. பெரம்பூர் தொகுதியில வந்து 65,000 வாக்குகள் அதிகமாயிருக்கு. அதே போல காரைக்குடி தொகுதிகளில் வந்து கிட்டத்தட்ட 15,000 வாக்குகள் அதிகமாக இருக்கு. எடப்பாடி தொகுதிகள்ல 6,000 வாக்குகள் அதிகமா இருக்கு. வாக்குகளுமே வந்து அதிகமா இருக்கு இல்லையா? சதவீதம் வந்து எஸ்ஐஆர் மட்டுமே காரணம் இல்ல, வாக்காளர்களுமே வந்து இந்த வாட்டி வந்து ஆர்வம் காட்டி இருக்காங்க. பொதுவாவே வாக்காளர்கள் அதிகமா ஆர்வம் காட்டுறாங்கன்னா வந்து எதிர்ப்பலை அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட தாவேக்காக்கு இளைஞர்கள் பெண்கள் அதிக அளவு ஆதரவு கொடுத்திருக்காங்கன்னு ஒரு பேச்சு வந்தது. இதனால இது எப்படி நீங்க பாக்குறீங்க? அதாங்க விஜயை பொறுத்தவரை கூட்டணியில் அதாவது எந்த கட்சியோடையோ திமுகவோட அதிமுக கூட்டணிக்கு வந்திருந்தால் அவர் வந்து ஒரு பவன் கல்யாணுங்க. வராமல் இருந்ததுனால அவர் ஒரு பிரசாந்த் கிஷோர் போல பார்க்கப்படுவார். வந்திருந்தால் அவர் பவன் கல்யாணம் மாறி இருப்பார், வரலைங்கனால அவர் பிரசாந்த் கிஷோரை பார்க்கப்படுவார். தேர்தலில் அதிக வாக்குகள் நல்லா வாங்குவார், இன்னும் சொல்லப்போனால் பல லட்சங்கள் வாங்குவார். ஆனால் சீட்டு ஜெயிப்பாரா அப்படிங்கிறதா முக்கியம். ஆனால் ஒரு சீட்டு ஜெயிக்கிறது குறைந்தபட்சம் ஒரு தொகுதியில், போலிங் தொகுதியில் எவ்வளோ போலாக இருக்கணும், ஆவரேஜ் ஃபிகர் ஒரு 1,80,000 2 லட்சம் வரைக்கும் போலாக இருக்கும். அந்த 2 லட்சம் ஓட்டில் குறைந்தபட்சம் 35% கிராஸ் பண்ணுறவங்க தான் வெற்றி பெற முடியும். அந்த 35% கிராஸ் பண்ணுவாங்களா? அதிகபட்சம் பாசிட்டிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா, விஜயகாந்த் 8 இருந்துச்சுங்க, நம்ம இன்னும் பாசிட்டிவாக கூட டபுளாக கூட போட்டுக்குவோம். அதிகபட்சம் 15-16 தானே. அந்த 15% ஏறத்தாழ 32,000 ஓட்டாக இருக்கும். அப்போ 32,000 to 40,000 ஓட்டு வாங்கி தமிழ்நாட்டில் எந்த தேர்தலிலுமே யாருமே வெற்றி பெற்றதில்லை. குறைஞ்சபட்சம் சின்ன தொகுதியாக நம்ம நெய்வேலி பார்க்கப்படும். நெய்வேலி கூட ஒரு 50,000-60,000 எடுத்தால் தான் ஜெயிக்க முடியும். அப்போ அதை தாண்டி எந்த தொகுதியிலுமே வெற்றி பெற முடியாது. அப்படிங்கிற சூழலை எப்படி அவர் வந்து ஜெயிப்பார்? நீங்கள் ஆனால் 20-25 சீட்டு போடுறாங்க, ஒரு சில கருத்து கணிப்புகள் ஆளுங்கட்சியாகவே வந்துடும்னு போட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் எம்ஜிஆரையோ என்டி ராமாராவையோ கம்பேர் பண்ணி ஒரு விஷயத்தை முடிவெடுக்க முடியாது. ஏன்னா எம்ஜிஆருக்கான ப்ராக்டிஸ் என்பது சினிமா துறையில் 20 வருஷம் கஷ்டப்பட்டு தான் ஹீரோவானார். 10 வருஷம் கஷ்டப்பட்டு சின்ன சின்ன நடிப்பு வேலை, அதன் பிறகு ஹீரோவுக்கு அப்புறம் ஒரு 50லேருந்தே அரசியல் பண்ணி 50லேருந்து திமுக உருவாச்சு, திமுகலேருந்து உருவாகி 72 கட்சி தொடங்கினார். 20 வருஷம் கட்சி 20 வருஷமாக திமுகவில் பயணம். திமுகவில் அவர் போகும்போது திமுகவில் பொருளாதார பொருளாதாரம் அந்த தேர்தலில் திமுக அதிகபட்ச பர்ஃபார்மன்ஸ் 205 சீட்டு ஜெயிச்சாங்க. அப்போ அவர் கூட வந்த எல்லாருமே திமுகவில் முக்கிய புள்ளி. அப்போ அவரெல்லாம் அவர் கூட வந்தாங்க. அதன் வச்சு தான் அவர் தேர்தலில் அதுவும் ஒரு 5 ஆண்டு வேலை பார்த்தா 77 ஆட்சி பிடிக்க முடிச்சது. ஆக அந்த அளவுக்கு ஒரு நெடிய பயணம் உள்ளவர். அப்புறம் அவர் நெருக்கடி வரும்போது எப்படி எம்ஜிஆர் சமாளித்தார்? உலகம் சுற்று வாலிபன் கட்சி தொடங்குறதுக்கு பிறகு வந்த படங்க 73 வந்துச்சு. வந்த உடனே ஒவ்வொரு திரையரங்குலையும் எம்ஜிஆர் ரசிகர்கள் தாக்கப்பட்டார்கள். ஆனால் அதையெல்லாம் எதிர்த்து நின்னாங்க. அதே போல் எம்ஜிஆர் வந்து கட்சி தொடங்கின உடனே, அதாவது திமுகலேருந்து விலகின உடனே திமுக இவருக்காக 4 பேர் தீக்குளிச்சு இறந்தவுடனே கடுமையான கண்டனத்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, யாராவது தீக்குளிச்சிங்கன்னா முதல்ல எண்ணெயை கொளுத்திட்டு தீக்குளிங்க அப்படின்னு கண்டிச்சார். இனிமேட்டு இந்த முட்டாள்தனமான யாரும் பண்ணாதீங்கன்னு. ஆனால் விஜயர் அந்த பொறுப்பிற்கான கரூர் சம்பவத்தை நடந்ததுக்கு பிறகு ஒரு 70 நாள் எந்த தலைவர்களும் பேசலை. நீங்கள் விஜய் பேசலைங்கிறது ஒரு குறை. செகண்ட் லைன் லீடர்ஸ் இருக்காங்கல்ல, குறைந்தபட்சம் ஒரு 10 பேர், அந்த 10 பேராவது பேசியிருக்கணும்ல, அட்ரஸ் பண்ணி. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, பத்திரிகையாளருக்கு பேசுகிறா, ஃபோனே ஆனில் இருக்காது. ஏன்னா ஒரு இன்சிடென்ட் நடந்து போச்சுங்க, உடனே ரிட்டைன் ஆகணும். ஒரு 4-2 நாளில் ரிட்டைன் ஆகி சரி இது எங்கள் தப்புன்னு ஏற்றுக்கிட்டு, அல்லது ஏதோ ஒன்று. நீங்கள் அந்த இறந்த மக்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க, இறந்த மக்கள் முன்னாடி அதிமுக ஓட்டு போட்டவங்க, அப்போ பொதுமக்கள் தான் அவங்க. அந்த பொதுமக்கள் இறந்ததுங்கிற அனைத்து கட்சிக்கும் பொறுப்பு இருக்குது. ஆனால் கூடுதல் பொறுப்பு யார் இருக்கு? அவர்கள் வர வச்ச தாவேக்காக்கு பொறுப்பு இருக்கு. அப்போ தாவேக்காக்கு அட்ரஸ் பண்ணியிருக்கணுமா, பண்ணியிருக்க வேணாமா? ஆக ஒரு நெருக்கடி வரும்போது நெருக்கடி சமாளிக்க தெரியாமல், அதாவது வீட்டுக்குள் அடைபட்டு போனார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதாவது வெறும் விஜயம் மட்டும் இல்லை, மொத்தம் அந்த கட்சியை சேர்ந்த முன்னணி தலைவர்களை. அப்போ இது போன்ற ஒரு நிகழ்வு எங்கேயாவது இந்தியாவில் நடந்திருக்கா அப்படின்னா இல்லை. அதாவது ஒரு கோயில் விழாவில் நடந்திருக்கும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நன்கொடை கொடுத்த நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும், உதவித்தொகை கொடுத்த நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும். ஆனால் அரசியல் கூட்டங்களில் இந்த அளவுக்கு கூட்ட நெரிசலால் மரணம்ங்கிறது நடக்கலை. இப்போ நம்ம கலைஞர் உயிரோட இறந்ததுக்கு பிறகு கூட
நான் அவருடைய இறுதி அஞ்சலி செலுத்துகிற நிகழ்வில் இதே மாதிரியான ஒரு விஷயம் நடந்து தொடர்ந்து நம்ம பேசலாம் சார். இப்போ இருக்கிற ஆட்சியில் வந்து ஆன்டி இன்குபென்சி இருக்கு, அதாவது எதிர்ப்பலைகள் இருக்கு. அதனால ஏடிஎம்கே மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. சீட்டுகள் இவ்வளவு இருக்கு, நிறைய விவரங்கள் புள்ளி விவரங்கள்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்க. அதே போல எக்ஸிட் போல்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிறுவனங்கள் எடுத்திருப்பாங்க. அதுல வந்து ஒரு 3 நிறுவனங்கள் மட்டுமே வந்து ஏடிஎம்கேக்கு சாதகமான வந்து ஒரு கருத்து கணிப்பு முடிவுகளை வந்து வெளியிட்டு இருக்காங்க. எடப்பாடி சொல்லியிருக்காரு, எக்ஸிட் போல்ஸ் வந்து கருத்து கணிப்பு மட்டுமே உண்மை கிடையாது, மக்கள் வந்து தளர விட்டுறாதீங்க, நம்பிக்கை விட்டுறாதீங்கன்ற போலலாம் பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா 96லயா இருக்கட்டும் 2011லயா இருக்கட்டும் ஆன்டி இன்குபென்சி காரணமாக எக்ஸிட் போல் அந்த திசை காட்டி வந்து உண்மையாகவும் வந்து நடந்தது. அந்த எக்ஸிட் போலுக்கு ஏத்த போலவே தேர்தல் முடிவுகளும் வந்தது. இப்ப ஆன்டி இன்குபென்சி இருக்குன்னா எக்ஸிட் போல்ல வந்து டிஎம்கேக்கு ஏன் வந்து ஆதரவு தெரிவிக்க போறாங்க? அதாவதுங்க, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு கரெக்டாக இருந்துச்சு அப்படிங்கன்னா ஒரு 10 தேர்தல் ரிசல்ட் வச்சுன்னா அதில் 2 தான் சரியாக இருக்குது. நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் சொன்ன போல் 2011 அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை தாண்டி. ஆனால் அதே போல் திமுக வரும்னு சொல்கிறாங்களே தவிர அண்ணா திமுக வராதுன்னு சொல்லலை. ஏன்னா என்ன சீட் அண்ணா திமுக இப்போ கொடுத்துருக்கு, மெஜாரிட்டியாக அவங்க கொடுத்துருக்குது 90ல் இருந்து 110 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ணா திமுக வரும்னு சொல்கிற அதே நிறுவனங்களே கொடுத்த ரிசல்ட்டில் 90ல் வந்து 110 போது ஆட்சிக்கு தேவையானது எவ்வளோ 118, ஏறத்தாழ ஒரு 10 சீட்டு தான் குறை. இந்த 10 சீட்டு நான் திமுக கூட்டணியிலே வருங்கிறேன். விசிக அணி மாறலாம், கம்யூனிஸ்ட் கட்சிகள் அணி மாறலாம், தேமுதிக அணி மாறலாம். இப்படியான ஏன்னா இன்னைக்கு பேசுகிறாங்க பாலகிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு தேர்தலில் சரியான எண்ணிக்கையில் கொடுக்கப்படலை, ரிசல்ட்டுக்கு பிறகு நிறையா மாற்றம் இருக்கும் தமிழக அரசியலில் அப்படிங்கிறாங்க. அப்போ அது என்ன அர்த்தம்? வைகோ சொல்கிறாரு விஜய்க்கு ஆதரவாக கருத்து பதிவு பண்ணுறாரு. ஏன்னா இப்படி கூட்டணியில் இருக்கிறவர்களே பிரேமலதா தொடர்ந்து பேசுகிறாங்க. ஆக நாளைக்கு ஒருவேளை அதிமுகவுக்கு ஒரு தொங்கு சட்டசபை அமையுதுன்னு சூழல் வந்தால் திமுக அணியில் இருக்கிறவர்களே வெளியே வந்துடுவாங்களே, இப்படியான சூழல் அமையுமே. ஆக அவங்க நான் சொல்கிறேன் கருத்து கணிப்பு அடிப்படையில் சொல்கிறேன். கருத்து கணிப்பு கருத்து கணிப்பில் அதிமுக எந்த இடத்துலையும் 50 சீட்டோட நின்றுடுன்னு சொல்லலை, அதிமுக அணி 50-60ஓட நிற்கும்னு சொல்லலை. எல்லாரும் சொல்லியிருக்கிறது குறைந்தபட்சமாக 90. அப்போ தேவையானது மீதி 20-25 சீட்டு தான். அந்த 20-25 சீட்டு நான் திமுக அணிலேருந்தே வருங்கிறேன். ஒன்று. அடுத்து விஜய் ஒருவேளை நம்பர்ஸ் ஒருவேளை அதிமுக வரணும் விஜய் நம்பர்ஸ் வாங்குவாருன்னு அவங்க சொல்ல வராங்க. அப்போ விஜய் வந்து அவங்க சொல்கிற கணக்குப்படி ஒரு 15-20 சீட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த 15-20 சீட்டு அவர் வருவாரா? ஏற்கனவே கூட்டணி பேசினவங்க தானே, பேசணும்னு வெளிப்படையாக ஆதரவு நான் பதிவு பண்ணாரு, நான் திமுக அதிமுக கூட்டணி பேசணுன்னு. அப்போ நாளைக்கு 20 சீட்டு விஜய்கிட்ட இருக்குன்னா அதிமுக அன்னைக்கு விஜய் வருவாரா வரமாட்டார்? ஆக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணுங்கிறது. ஆனா பிஜேபி இருக்கக்கூடிய கூட்டணியில நாங்க எப்போதும் சேர மாட்டோம்னு விஜய் சொல்லியிருக்காருல்ல. நிறைய உதாரணங்கள் சொல்லாங்க. நாம விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஈழத்தமிழர் பிரச்சனை இருக்கிற போது காங்கிரஸோட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அதே காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் இருந்தாங்க. ஆனால் நாங்கள் கேட்டதுக்கு நாங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம், நாங்கள் காங்கிரஸோட இல்லை. நாங்கள் அதே போல மத்தியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்வதற்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளான சிபிஐ சிபிஎம் 2 கட்சிகளுமே ஆதரவு தெரிவித்தாங்க. நாங்கள் அமைச்சரவையில் இல்லாமல் வெளியிலேருந்து ஆதரவு தருகிறோம் அப்படின்னு. அதனால் அந்த மாதிரி நிறைய முன்னுதாரணங்கள் இருக்கு. வைகோ கூட அதாவது ஈழ பிரச்சனையை ஆதரித்து விடுதலை புலி பிரபாகரனை ஆதரித்து பேசின காலத்தில் அவர் கைது செய்யப்பட்டார். ஆனால் வெளியே வந்து புரட்சித்தலைவி அம்மா அவர்களை ஏற்றுக்கிட்டு கூட்டணிக்கு வந்தாங்க. ஆக அந்த மாதிரி நிறைய முரண்பாடுகள் இருக்கு. அதனால நாளைக்கு நான் சொல்லிட்டேன் பாஜக என்னுடைய கொள்கை எதிரின்னு சொல்லிட்டேன், அதனால நான் அந்த அணிக்கு போக மாட்டேங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. தாராளமாக அவர்கள் உள்ளே வரலாம். அவங்க உள்ள வர வேலையை பாஜக கூட செய்யலாம். ஏன்னா அமமுகவை அதிமுக அணியில் சேர்த்தது யார்? பாஜக தான். என்னன்னா இங்கதான் நம்ம பார்க்கணும், பாஜக என்பது அதிமுகவுக்கு பிளஸ்ஸுங்க. அவங்க சொல்ற மாதிரி இஸ்லாமியர் வாக்கு நீங்க கிறிஸ்துவ வாக்கு அப்படின்னு அதெல்லாம் போயிடுன்னு பேசினா பாஜகலையுமே கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. என்ன நம்ம பால் கனகராஜ் உட்பட ஒரு கிறிஸ்துவ சமூகத்தை சேர்ந்தவர், வேலூர் இப்ராஹிம் உட்பட எல்லாருமே இருக்கிறாங்க. என்ன சொல்ல வரேன்னா அதை தாண்டி அப்போ பாஜக பேசுகிற கொள்கை பேசுகிற அவங்க பிராமணன் சொல்கிற அந்த பிராமணர்கள் வாக்கு எங்கே போவோம்? பிராமணர் வாக்கு அதிமுக அன்னைக்கு வருமா வராதா? ஏன் வரும்னு சொல்கிறேன். 10% இடஒதுக்கீடு ஆட்சி அமைஞ்ச உடனே பெரிய அளவுக்கு போராட்டம் இல்லை. இந்தியா முழுக்க உயர் சாதிகளுக்கான இடஒதுக்கீடு வேண்டும் என்று பெரிய அளவுக்கு போராட்டமாக இல்லை. ஆனால் அவர்கள் 10% EWS எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் கொடுத்தாங்களா இல்லையா?
அப்போ அது நேரடியாக உயர் சாதியில் இருக்கக்கூடிய முதலியார், செட்டியார், பிள்ளமார், பிராமணர்கள் பயனடையக்கூடிய விஷயமா இல்லையா? அப்போ அந்த கட்சிக்கு நன்றி கடனாக அவர்கள் வாக்கு செலுத்துவாங்களா, செலுத்த மாட்டாங்களா? சரி, அதிமுக எப்படி? அதிமுகவில் பிராமணராக இருந்த புரட்சி அம்மா அவர்கள் முதல்வராக இருந்தாங்களா இல்லையா? அந்த கட்சிக்கு தலைவராக இருந்தாங்களா? சரி, அவர் மட்டும்தான் இருந்தாங்களா? மைத்ரேயன் என்ன சமூகம்? நடராஜ், முன்னாள் டிஜிபி நடராஜ் என்ன சமூகம்? இப்படி எத்தனையோ பிராமணர்கள் அடையாளம் காட்டலாம். ஆனால் திமுகவை நோக்கி போன எஸ்வி சேகர எம்எல்ஏ சீட்டு கூட தரல. இது வரைக்கும் பிராமணர்கள் ஒருவரை கூட திமுக எம்எல்ஏ கூட ஆக்கினதில்லை. ஏன்னா அவர்கள் அங்கே வந்து பெரியார் கொள்கையை ஃபாலோ பண்ணால் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு கலைஞர் காலத்தில் மறுத்துட்டாங்க. ஆக அந்த சமூகத்துடைய வாக்குகள்லாம் எங்கே போகும்? இங்கே இஸ்லாமியர்கள் வாக்கு வராதுன்னா பிராமணர் வாக்கு எங்கே போகும்? ஏனென்றால் தமிழ்நாட்டு அரசியலில் பிராமணர்கள் வாக்கு வங்கி எங்கு செல்லும் அப்படின்னு பேசுவார்கள். நாடார்கள் இந்த வாக்கு, முதலியார்களுக்கு இந்த வாக்கு, இப்படின்னு ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருப்போம். ஆனால் குறைந்தபட்சமாக பிராமணர்கள் வாக்கு எங்கு செல்லும் அப்படின்னு ஒரு இடத்த கூட யாரும் பேசுறது. பிஜேபி வந்து அதிமுக கூட இருக்கிறது வந்து நல்லது அப்படின்னு சொல்லும் பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரச்சாரங்கள்ல ஈடுபடும் போது கல்வி நிதியெல்லாம் வந்து தரக்கூடிய சொல்லி எடப்பாடியால வந்து மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை நோக்கி கேள்வி கேட்க முடியுமா, மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் வச்சிருந்தாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதெல்லாம் வந்து இப்போ பிஜேபி கூட்டணியில இருந்து எடப்பாடி அவர்கள் கேட்பாரா? அது பிஜேபி கூட்டணியில் இருக்கும்போது தாங்க நம்ம, அதாவது மதுரையில் ஒரு செங்கலை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, எய்ம்ஸ் வருமானு அதுக்கு இடம் ஒதுக்கி கொடுத்து அதிமுக அரசு. அப்போ அதிமுக அரசு வந்ததுக்கு பிறகுதான் தமிழ் மாநிலத்திற்கான பல்வேறு ரயில்கள் உட்படங்க. அதாவது நான் உளுந்தூர்பேட்டை சேர்ந்தவங்க. உளுந்தூர்பேட்டையில் ஒரு ரயில் இது வரைக்கும் நின்று போனதே கிடையாது. அதை வந்தது இவர்கள் ஆட்சியில். கொல்லம் ரயில் நின்று போகும் உளுந்தூர்பேட்டையில் 8 மணிக்கு. அதாவது இதை கொண்டு வந்தது பிஜேபின்னு சொல்கிறேன். ஒவ்வொரு இடத்துலையும் பண்ருட்டிக்கு ரயில் விட்டுட்டாங்க, திருவண்ணாமலைக்கு ரயில் விட்டுட்டாங்க. இது ரயிலை விடுறது யார்? மத்திய அரசாங்கம். அப்போ மத்திய அரசாங்கம் எப்படி வரும்? மாநில அரசாங்கம் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில். அப்போ மாநில அரசாங்கமாக இருந்த அதிமுக கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தான் நிறைய திட்டங்கள் வந்துச்சு. அதாவது கல்வி பட்ஜெட்டுங்கிறது 40 லட்சம் கோடிங்க என்ன. ஆனால் இவர்கள் சொல்வது வெறும் 2000 ரூபாய் எனக்கு தரலைங்கிறது தான். 2000 ரூபாய்ங்கிறது 40 லட்சத்தில் எவ்வளோ பாருங்க, மிக குறைவான ஒரு தொகை. ஆக சாரி மன்னிக்கணும், 40,000 கோடி தேவை. ஆனால் இவர்கள் சொல்வது வெறும் 2000 கோடி தான் டிமாண்டு. அந்த 2000 கோடிங்கிறது அழகாக தமிழ்நாடு அரசே சமாளிக்கக்கூடிய ஒரு தொகை தான். குறை சொல்லணும்னா அந்த 2000 கோடி பெருசாக சொல்லிக்குவாங்க. ஆனால் இவர்கள் இழந்தது இருக்குல்ல, தமிழ்நாடு அரசாங்கம் கார் ரேஸ் நடத்துச்சுங்க, அதுக்கு ஒரு செலவுங்க. இப்போ இருக்கிற ஏங்க இவ்வளோ இன்னைக்கு நடக்கிற சென்னை ஐபிஎலுக்கு டிக்கெட்டு 5000 கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க. அந்த 5000 கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க, ஒரு மெட்ரோ டிக்கெட் எடுக்க முடியாது. அவனுக்கு மெட்ரோ டிக்கெட் ஏன் இலவசமாக அறிவிக்கிறாங்க? ஆக ஏன்னா அவர்கள் நிறுவனம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன், திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நடத்துகிற நிறுவனங்கள் இருக்குது அந்த ஐபிஎல்ல. அப்போ அதுக்கு சலுகை செஞ்சு கொடுக்குறாங்கிறேன். ஆக இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் செய்யறது மாநில அரசாங்கத்தை பாதிக்குமா பாதிக்காதா? இதுங்க நான் என்ன சொல்கிறேன், எடப்பாடி ஆட்சியில் இருந்தது கொரோனா பீரியடுங்க. கொரோனா பீரியடில் இருக்கிற அந்த 2 வருஷத்துலேயே மொத்தம் ஒரு 4 வருஷம் தான் ஆட்சியில் இருந்தார். 2017 இப்போ ஆட்சியில் வந்தார், பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 2021 வரைக்கும். இந்த 4 ஆண்டுகளில் 2 ஆண்டு கொரோனாவில் போயிடுச்சு, ஒரு ஆண்டு தண்ணீர் பஞ்சம், மிகப்பெரிய கடுமையான தண்ணீர் பஞ்சம். இதை தாண்டி ஒரு ஆட்சியை நடத்தி இதில் பார்த்தீங்கன்னா காவேரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் சொன்னாங்க, அறிவித்தார். அப்புறம் அத்திக்கடை அவிநாசி திட்டம், அண்ணா காலத்துலேருந்து திட்டம், அந்த திட்டத்தை நிறைவேற்றினார். 11 மெடிக்கல் காலேஜ் ஒரே வருஷம் மத்திய அரசாங்கத்திலிருந்து கேட்டு தான் வந்த. மொத்தமாக அந்த 4 ஆண்டுகளில் 17 மருத்துவக் கல்லூரி வந்துச்சு. அப்புறம் வேளாண்மை காலேஜ், 64 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், பாலிடெக்னிக்கு, இப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்த அவங்களால ஏன் மீண்டும் மத்திய அரசாங்கத்தில் கேட்டு நிதியை பெற்று கொண்டு வர முடியாது? அடுத்தது இவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்த அதிமுகவை போன 2021 வீழ்த்துனாங்கன்னா, அதே போல் நல்ல திட்டங்களை கொண்டு வந்த திமுக, நாங்கள் மகளிர் உரிமை தொகை கொடுத்தோம், இதை கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிற படத்தில் இந்த இடத்துல ஏன் இதே திமுக வீழ்த்தப்படாது? ஏன்னா திமுக இன்னைக்கு இருக்கிற மது ஒழிப்புக்கு ஒரே ஒரு போராட்டமாக நடத்துறாங்களா? கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்ததற்கு பிறகு கூட இன்னும் 5 முதல் 6 மணி நேரத்துக்குள்ளவே வந்து யார் வரப்போறாங்கன்ற முடிவு தெரிஞ்சிடும். நம்ம தொடர்ந்து பேசலாம்.